நண்பர்கள் அனைவருக்கும் சாய் ஜோதிடாலயாவின் அன்பு வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்றே சொன்ன மாதிரி அந்த ஜோதிடம் பற்றின ஒரு வீடியோ இப்போ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கோம். அதை பற்றி இப்போ கொஞ்ச நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜோதிடம் உண்மையா? ஜோதிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியலா? இதுதான் நேற்று எனக்கு கொடுத்த 2 கேள்விகள். அதில் முதல் கேள்விக்கு வருவோம். ஜோதிடம் என்பது உண்மையா? ஜோதிடம் என்பது உண்மையா அப்படின்னு நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதிடம் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஜோதிடம் என்பது கிரகங்களின் நகர்வுகளை வைத்து அந்த கிரகங்களின் கதிர்வீச்சுக்கள், கிரகங்களின் அதிர்வலைகள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா அல்லது ஒரு உயிர் சொல்லலாம், அவர்களின் மீது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய நிகழ்காலம், எதிர்காலத்தில் என்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை நம்மளுடைய ரிஷிக்களும் சித்தர்களும் பல 100 வருடம், பல 1000 வருடங்களுக்கு முன்னாகவே ஓலைச்சுவடிகள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம்தான் ஜோதிடம். அப்போ இந்த ஜோதிடம் உண்மையானதா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான வரிகளை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு ஜனனம் இந்த உலகத்தில் எடுக்கும்போது, அது அழகாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு ஜனனம் என்பது ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோமே, அதனுடைய பிறப்பு என்பது எங்கோ ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று தான். தாய் தந்தையருக்கான ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த குழந்தை உங்களால் பிறந்தது அல்ல, உங்கள் மூலமாக பிறந்தது. இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அர்த்தத்தை கொஞ்சம் உள்வாங்கி பாருங்கள். இந்த குழந்தை உங்களால் பிறந்தது அல்ல, உங்கள் மூலமாக பிறந்தது என்றால் அந்த ஜனனம் ஏற்கனவே இறையால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அப்போ அந்த ஜனனம், அதை ஆன்மா என்று வைத்துக்கொள்வோம், அதனுடைய கர்ம பலன்களை எப்படி அனுபவிக்கப் போகிறது என்பதை படம் பிடித்து காட்டும் ஒரு புகைப்படம்தான் அந்த குழந்தையினுடைய ஜாதகம். அதில் கிரகங்களின் விளையாட்டுக்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்த்து கணித்து சொல்வதற்காக நம் முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த கலையே ஜோதிடம். என்றால் இந்த ஜோதிடம் உண்மையானதா என்றால், நிச்சயமாக ஜோதிட கலை என்பது நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். ஜோதிடம் உண்மையானதே. ஆனால் அந்த ஜோதிடம் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் அதை கையில் எடுப்பவர்களை பொறுத்து இருக்கிறது. அதாவது இன்னும் சொல்லப்போனால், ஒரு குழந்தையினுடைய ஜாதகம் என்பது என்னை பொறுத்தவரையில் பிரம்ம ரகசியம். அதாவது எப்படி காலங்களை நாம் 3 பிரிவாக பிரிக்கிறோமோ, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பதை எப்படி 3ஆக பிரிக்கிறோமோ, அதுபோல் ஒரு ஜனனம் நடந்த பிறகு அந்த ஆன்மா தன்னுடைய கர்ம பலனை எப்படி அனுபவிக்கும். இதில் இந்த 3 காலங்கள் அப்படிங்கிறது, அந்த ஜனனம் நிகழும்போது அதனுடைய கடந்த காலம் என்பது அந்த குழந்தையினுடைய மூத்தோர், அதாவது அப்பா, தாத்தா, இவர்கள் இந்த குழந்தை இந்த இடத்தில் ஜனனமாவதற்கு அவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் கணக்கில் அடங்கும். இது அந்த ஜாதகம், அந்த ஜாதகத்தினுடைய கடந்த காலம். நிகழ்காலம் என்பது அந்த குழந்தை தன்னுடைய கர்மாவை எப்படி ஏற்றுக்கொண்டு எப்படி கழிக்கப் போகிறது என்பது, அதனுடைய சொந்த வாழ்க்கை பற்றின ரகசியங்கள், அது இந்த உலகில் என்ன அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறது என்பது அந்த குழந்தையினுடைய நிகழ்காலம். அதனுடைய எதிர்காலம் என்பது அதனுடைய அடுத்த சந்ததிக்கு இந்த ஜனனம் என்ன செய்ய போகிறது. நன்றாக
இந்த இடத்தில் கொஞ்சம் ஆழ்ந்து உள்ள போய் பாருங்கள். கடந்த காலம் என்பது அந்த குழந்தையினுடைய மூத்தோர், நிகழ்காலம் என்பது அந்த ஜனனம், எதிர்காலம் என்பது அதனுடைய அடுத்த சந்ததியினர். இந்த 3 விஷயங்களையும் இரகசியமாக உள் அடக்கிய ஒரு விஷயம்தான் ஒரு குழந்தையினுடைய ஜாதகம் என்றால் அதனுடைய நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கலாம். ஸோ அதனுடைய நிகழ்காலமும் எதிர்காலமும் எப்படி இருக்கும் என்பதை கணிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கலை ஜோதிடக்கலை என்றால், அந்த ஜோதிடம் உண்மையா என்றால், நான் மீண்டும் சொல்கிறேன், ஜோதிடம் நிச்சயமாக உண்மை. ஆனால் அதனுடைய வெற்றி தோல்வி அந்த பிரம்ம ரகசியத்தை படித்து நமக்கு எடுத்து உரைக்கக்கூடிய ஜோதிடர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் நமக்கு அந்த ஜாதகத்தை எப்படி கணித்து அவர்கள் நமக்கு எப்படி அதில் இருக்கக்கூடிய பலன்களை எடுத்து உரைக்கிறார்களோ அதை பொறுத்தே அந்த ஜோதிடத்தின் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. சரி, இப்போ 2வது கேள்வியான ஜோதிடம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறிவியலா என்ற கேள்வி வரும்போது, நிச்சயமாக ஜோதிடம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கலை. ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறிவியலா என்றால் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, அதாவது வானவியல் சாஸ்திரம், ஜோதிடவியல் இரண்டுக்கும் அதனுடைய அடிப்படையிலேயே ஒரு சிறு முரண்பாடு இருக்கிறது. அது என்னவென்றால், வானவியல் சாஸ்திரம் சொல்வது சூரியனை மையமாக வைத்து மற்ற கோள்கள் சுற்றி வருகின்றன என்பதுதான் வானவியல் சாஸ்திரம். ஆனால் ஜோதிட சாஸ்திரம் பண்டைய காலத்தில் பாரம்பரிய முறையிலிருந்து சொல்வது என்னவென்றால், பூமியை மையமாக வைத்து மற்ற கோள்கள் சுற்றி வருகின்றன. இந்த முரண்பாடு, இதில் எது உண்மை என்று நீங்கள் பார்த்தால் சூரிய குடும்பம் என்பது தான் உண்மை. அதாவது சூரியனை மையமாக வைத்து மற்ற கோள்கள் சுற்றி வருகின்றன என்பதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. அதனால் இந்த முரண்பாடு இருக்கும் முதல் காரணத்தினாலேயே அறிவியல் ஆய்வாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் யாருமே இந்த ஜோதிடக்கலையை அறிவியலுக்கு சமமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. என்றால் இந்த ஜோதிடக்கலையை அவர்கள் ஏன் ஏற்றுக்க மறுக்கிறாங்க? இதுக்கு எந்த இடத்துல இது முரண்படுது அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன இதில் பார்க்கலாமே. அதாவது அறிவியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதனுடைய அறிவியல், அதனுடைய உட்பிரிவுகளான இயற்பியல், வேதியியல், உயிரியல், எல்லோற்றுக்கும் முக்கியமான கணித கோட்பாடு, இவைகளில் உள்ள சூத்திரங்கள், கோட்பாடுகள் எல்லாம் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், 1ம் 2ம் இணைந்தால் அதனுடைய பலன், அதனுடைய விளைவு 3ஆக இருக்கும் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான். அது கணிதமாக இருந்தாலும் சரி, அறிவியலாக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படை கோட்பாட்டை இப்போது நமக்கு தேவையான இடத்தில், தேவையான விதத்தில் நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியுமே தவிர அதை மாற்றி அமைக்க நம்மால் நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் இது வரையறுக்கப்பட்ட தீர்மானமான ஒரு விஷயம். ஆனால் அதே ஜோதிடத்திற்கு வரும்போது அந்த 1, 2 இரண்டையுமே எடுத்துக்கொள்வோமே. 1 என்ற சூரியனும் 2 என்கிற சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் அதனுடைய விளைவு என்றால் 3 என்கின்ற குரு, அது அர்த்தம் அல்ல. நான் சொல்லுவது அதனுடைய பலன். கணிதத்திலோ இயற்பியல்லையோ அல்லது அறிவியல்லையோ 1ம் 2ம் இணைந்தால் அதனுடைய பலன் 3. அதுபோல் ஜோதிடத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்தால் அதை அமாவாசை யோகம் என்று நாம் சொல்லலாம். அப்போ இந்த 2 கிரகங்கள் ஜாதகத்தில் இணையும் போது 12 ராசி கட்டங்களில் எந்த ராசி கட்டத்தில் அவர்கள் 2 பேரும் இணைகிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் மாறும். இது அடிப்படை ஜோதிடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு விதி. என்றாலும்
12 விதமாக இவர்கள் இருவரும், அது மட்டுமல்லாமல் அந்த இருவர் இணைந்திருக்கும் போது மற்ற கிரகங்களுடைய பார்வைப்பட்டால் அல்லது லக்னத்திற்கு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றெல்லாம் பலன் மாறிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய மகா சமுத்திரம். அதில் நாம் இப்போது பேசிக்கொண்டிருப்பது ஒரு சிறு துளி. அதை முழுமையாக பேசுவதற்கு காலம் பத்தாது. அதனால் ஒரு சின்ன உதாரணத்தோடு நம்ம முடிச்சுக்கலாம். அது என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான். அதாவது சூரியன் சந்திரன் இணைவு அப்படிங்கிறது 12 ராசி கட்டங்களில் வரும்போது 12 விதமான பலன்களை கொடுக்கும். இது ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதி. ஆனால் இந்த அடிப்படை விதி என்பது ஜோதிடர்கள் அனைவருக்கும் பொதுவானதே. ஆனால் இது எங்கு மாறுபடுகிறது என்றால், ஒருவருடைய ஜாதகத்தை கொண்டு போய் நம்ம ஒரு 5லிருந்து 10 ஜோதிடர்களிடம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அந்த 10 பேரும் சொல்லக்கூடிய பலன் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்காது. அதுக்கு என்ன காரணம் என்ன? அடிப்படை விதி ஒன்றாக இருந்தாலும் அந்த ஜோதிடர்கள் அவர்களுக்கு என்று ஒரு தனி பாணியை வைத்திருப்பார்கள். இந்த கிரக இணைவுக்கு இப்படித்தான் பலன் இருக்கும். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று அவர்களுடைய படிப்பு அறிவு, இன்னொன்று அவங்களுடைய அனுபவ அறிவு. இந்த இரண்டும் ஒன்றாக சேரும்போது அவர்கள் சொல்லக்கூடிய பலனில் நிச்சயமாக மாற்றம் இருக்கும். அப்போது இந்த இடத்தில் நம்ம ஜோதிடத்தை எந்த அளவுக்கு உண்மை என்று நம்புவது என்றால், மூலமாக இருக்கக்கூடிய ஜோதிடம் என்பது உண்மைதான். ஆனால் அதை கையாள்பவர்கள் எந்த விதத்தில் கையாள்கிறார்களோ அதற்கு தகுந்தாற்போல் அதனுடைய வெற்றி தோல்வி அமைகிறது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். பட் எனக்கு கேட்ட அந்த 2 கேள்விகள், ஜோதிடம் என்பது உண்மையா? இந்த கேள்விக்கு பதில், ஜோதிடம் என்பது கிரகங்களின் நகர்வு. இது ஒரு பிரம்ம ரகசியம். ஜாதகம் என்கிறது பிரம்ம ரகசியம். இது நிச்சயமான உண்மை. இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியலா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் நிதர்சனம். ஓகே, நன்றி நண்பர்களே. இப்போ நான் கொடுத்துருக்க இந்த வீடியோ பதிவு முழுக்க எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இது யாருடைய கருத்துக்கும் முரண்பட்டு நான் எதுவுமே பேசலை. இதில் ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்கள் இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் சரியா அப்படின்னா, சரின்னு உங்களுக்கு பட்டதுன்னா அதை சரியாக எடுத்துக்கங்க. அடுத்தடுத்து நம்ம அடுத்த வீடியோவுக்கு நிறைய விஷயங்கள் ஜோதிடம் சம்பந்தமாக நாம் பேசலாம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி.